அனைவருக்கும் வணக்கம். சிலபஸ் டாப்பிக்கோட இன்செக்டிசைடு அண்ட் பெஸ்டிசைடு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தாவரங்களுக்கு தீமை செய்யக்கூடிய உயிரினங்களை தீங்குயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெஸ்ட்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, பூஞ்சைகள், இன்செக்ட், பூச்சிகள் போன்றவற்றை சொல்லலாம். ஆல்ரெடி ஃபர்டிலைசர் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பொட்டாசியம் தாவரத்திற்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குது. அதனால் பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு பார்த்தோம்னா மீதி தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை கொல்லக்கூடியது பூச்சிக்கொல்லிகள், இன்செக்டிசைடு அப்படின்னு அழைக்கப்படுது. சிலபஸோட கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் பார்க்குறதால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெண்டையுமே நம்ம சேமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆர்கானிசம் தட் கண்ட்ரோல் இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் பிளான்ட் கிராப் இஸ். பயிர்களை பாதுகாக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உயிரி பூச்சிக்கொல்லிகள், பயோபெஸ்டிசைட். த இன்செக்டிசைடு விச் இஸ் யூஸ்டு இன் மஸ்கிட்டோ மேட்டிஸ். கொசு வில்லைகளில் உபயோகப்படுத்தும் பூச்சிக்கொல்லி எது? ஆன்சர் அலித்திரின். கூடவே பெர்மித்திரின் அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கோங்க. கிரைசாந்தமம் சினிராரிஃபோலியம், கிரைசாந்தமம் கோகினியம் இந்த ரெண்டு மலர்களிலிருந்து பைரத்தாட்ஸ் இல்லைனா பைரித்திரின்கள் தயாரிக்கப்படுது. இந்த பைரித்திரின்களில் பொதுவானது அலித்திரின், பெர்மித்திரின். இந்த ரெண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய கொசுக்கள், ஈக்கள் போன்ற சிறு சிறு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. பொதுவாக மழைக்காலங்களில் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்திலிருந்து ஆட்கள் அனுப்பப்பட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் டீட் தெளிச்சுட்டு போவாங்க. டீட் அப்படிங்கிறது NN டையத்தில் நீட்டா தொலுவமைடு. அல்லித்திரின், பெர்மித்திரின் கூடவே இந்த டீட் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு கூடுதல் தகவல், மஸ்கிட்டோ லார்வேவை சாப்பிடக்கூடிய மீனினம் கெம்பூசியா. அடுத்து மேட்ச் ஃபாலோயிங் பொறுத்துக. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஆன்சர் பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு பயோபெஸ்டிசைட் உயிரி பூச்சிக்கொல்லிகள். முக்கியமானது பாக்டீரியா வகையை சார்ந்த பேசிலஸ் துரின்ஜென்சிஸ். அடுத்து பயோபிரிடேட்டர்ஸ் உயிரி கொன்றுண்ணிகள். தாவரங்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய உயிர்களை கொன்று சாப்பிடக்கூடியது. கண்ட்ரோல் ஒயிட் ஃப்ளைஸ் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து பயோஃபர்டிலைசர் இம்ப்ரூவ் சாயில் ஃபர்டிலிட்டி உயிரி உரங்கள் மண் வளத்தை மேம்படுத்துகிறது. அடுத்து பயோ இண்டிகேட்டர்ஸ் உயிரி சுட்டிக்காட்டிகள் குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட் சூழ்நிலையின் தரத்தை வெளிப்படுத்துகிறது. உயிரி பூச்சி விரட்டிகள் பயோ ரெப்பலன்ஸ் நீம் லீஃப் வேப்பிலைகள். இந்த பொறுத்துகளை லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கக்கூடியதை பற்றி லெசன் இன்டீரியரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த கேள்விக்கு போகலாம். பேசிலஸ் துரின்ஜென்சிஸ் ஒரு பயோபெஸ்டிசைடாக பயன்படுது. லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட்டன் அண்ட் மெய்ஸ் பருத்தி மற்றும் சோளத்தை தாக்கக்கூடிய லெப்பிடோப்டரா அண்ட் யூரோப்பியன் கார்ன்போரர் ஐரோப்பிய துளைப்பான் போன்ற பூச்சிகளை கொல்லுதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்டீரியா ஒரு பிளான்ட்டுக்குள்ளே செலுத்தப்பட்டுச்சுன்னா அந்த பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய எந்த பூச்சியாக இருந்தாலும் செத்துரும். நடைமுறையில் இந்த பாக்டீரியா ஃபோலியர் ஸ்ப்ரே மெத்தட் மூலியமாக தாவரத்திற்குள்ளே செலுத்தப்படுது. இப்போ வரைக்கும் 140க்கும் மேற்பட்ட பூச்சி வகைகளை அழிக்கும் திறன் வாய்ந்ததாக இந்த பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா மாதிரியே ஒரு சில வைரஸ் அண்ட் ஃபங்கையும் கண்டறிஞ்சிருக்காங்க. அடுத்து பயோ இண்டிகேட்டர்ஸ் உயிரி சுட்டிக்காட்டிகள் லைக்கன்கள். ஆல்கே அண்ட் ஃபங்கையோட அசோசியேஷன் தான் இந்த லைக்கன். ஒரு சில பாசி வகை மற்றும் பூஞ்சை வகைகளுடைய கூட்டமைப்பாக இந்த லைக்கன் இருக்குது. காலநிலை மாற்றம், காற்று மாசு போன்றவற்றை கணிக்க இது பயன்படுது. அதுபோக லிட்மஸ் பேப்பர் தயாரிக்கிறதுக்கும் லைக்கன்கள் பங்கு வகிக்குது. அடுத்து தாவரத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை கொன்றளிக்கக்கூடிய உயிரி கொன்றுண்ணிகள் பயோபிரிடேட்டர்ஸ் சைரோஸ்பா, மினோசிலஸ், பிளாக் நீல் கேப்சிட், லேடி பேர்ட் பீட்டில், கிரைசோபா சிட்ரினம், மெனோசிஸ் சிட்ரினம், கரும்பொறிவண்டு, பொறிவண்டு இதையெல்லாம் உதாரணமாக கொடுத்துருக்காங்க. பொதுவாக தாவரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அசுவினி பூச்சிகள், வெள்ளை ஈக்கள், உருளை புழுக்கள் போன்றவற்றை இந்த கொன்றுண்ணிகள் சாப்பிடுது. அடுத்து நீம் சீட்ஸ் வேம்பின் விதைகளிலிருந்து தயாரிக்கக்கூடிய அசாடிராக்டின் அண்டு மார்கோ லீவ்ஸ் மார்கோசா இலைகள் உயிரி பூச்சி விரட்டிகளாக பயன்படுது. பஞ்சகவ்யாங்கிறது பயோபெஸ்டிசைடாக பயன்படுது. உயிரி பூச்சிக்கொல்லியாக பயன்படக்கூடியது. பின்வருவனவற்றுள் பஞ்சகவ்யாவில் இல்லாதது எது? Which of the following is not present in Panchagavya?
ஆன்சர் ஆப்ஷன் டி சுகர், சர்க்கரை. பஞ்சகவ்யாவில் என்னெல்லாம் இருக்குன்னா பசுவின் சாணம், பசுவின் சிறுநீர், நெய், பால் மற்றும் தயிர். கவ் டங், கவ் யூரின், கவ் கீ, மில்க் அண்ட் கவ் கர்ட். சூஸ் த கரெக்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் பேர் யூசிங் கோட் கிவன் பிலோ. கொடுக்கப்பட்டுள்ள உயிரி கட்டுப்பாட்டு காரணிகளில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு ஒரு பாக்டீரியா நேம் கொடுத்துருக்காங்க. அது பூச்சிகளை கட்டுப்படுத்துது. கண்ட்ரோல் இன்செக்ட் பேசிலஸ் துரின்ஜென்சிஸ், இது சரியானது. அடுத்து பேக்குலோ வைரஸஸ் அட்டாக் இன்செக்ட் அண்ட் அதர் ஆந்த்ரோபாட்ஸ், பூச்சிகள் மற்றும் கணுக்காலிகளை தாக்குகின்றன, இதுவும் சரியானது. அந்த வைரஸ் நேம் பேக்குலோ வைரஸ். அடுத்து ட்ரைகோடெர்மா ஃபங்கை ப்ரொடெக்ட் ரூட் அண்ட் கண்ட்ரோல் பிளான்ட் பேத்தஜன்ஸ். ட்ரைகோடெர்மா பூஞ்சை வேர்களுக்கு பாதுகாப்பளித்து தாவர நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துகிறது. ஸோ ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியா நேம் பேசிலஸ் துரின்ஜென்சிஸ். அடுத்து ஒரு வைரஸ் பேக்குலோ வைரஸ். அடுத்து ஒரு ஃபங்கை ட்ரைகோடெர்மா ஃபங்கை. இதெல்லாம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு, உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் அல்லது முகவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பயோ பெஸ்டிசைடு, உயிரி பூச்சிக்கொல்லிகளாகவும் பயன்படுதுன்னு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. காமன்லி யூஸ்டு இன்செக்டிசைடு அண்ட் பெஸ்டிசைடு பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு 8 பூச்சிக்கொல்லிகளுடைய பேர் நான் சொல்ல போகிறேன். அதை 5 பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல டிடிடி, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இந்த ரெண்டும் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அதில் ஃபஸ்ட்டு டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அடுத்து பிஹெச்சி பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு, பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு. இதனுடைய வணிக பெயர், ட்ரேடு நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கேமெக்சேன். பிஹெச்சியோட ட்ரேட் நேம் கேமெக்சேன். இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது, லிண்டேன். ஆப்ஷனில் பிஹெச்சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக லிண்டேன் அப்படின்னு கொடுத்தாலும் அதுதான் கரெக்ட் ஆன்சர். அதை ஷேட் பண்ணிடுங்க. பிடிச்சா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பி மாலத்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணின் பெயர். மாலத்தியான், தயோடான், பேரத்தியான். மாலை தீன் வருது இல்லையா? ஸோ இந்த லெட்டர்ஸை தான் நான் சேர்த்து சொன்னேன். மாலத்தியான், தயோடான், பேரத்தியான். பேரத்தியான் பெரும்பாலான நாடுகளில் தடை செஞ்சுட்டாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. இருந்தாலும் இந்தியாவில் ஒரு சில விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க. தேனீக்கள் தேன் சேகரிக்காத மற்றும் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடாத பூக்கும் தாவரங்களுக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதற்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ரூல் இருக்குது. அதனால் பேரத்தியான் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். மாலத்தியான், தயோடான். அடுத்து சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த, ஃபார் சாப் சக்கிங் இன்செக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெட்டாசிஸ்டாக்ஸ் டைமெத்தவேட். இதையும் பிடிச்சா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எஸ் தோனி, எம்எஸ்டின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு லெட்டரை கோர்க்கும் போது எம்எஸ்டி அப்படின்னு வருது. மெட்டாசிஸ்டாக்ஸ் டைமெத்தவேட். இது ஒரு தனி காம்பவுண்ட், இது ஒரு தனி காம்பவுண்டு. ஸோ இந்த ரெண்டும் ஒரே காம்பவுண்டு கிடையாது. மெட்டாசிஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது தனி இன்செக்டிசைட், டைமெத்தவேட் அப்படிங்கிறது தனி இன்செக்டிசைட். அடுத்து வேர்தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த, ரூட் அட்டாக்கிங் இன்செக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குளோரோபைரிபோஸ், குளோரோபைரிபோஸ். ஆர்சி, ரூட் அட்டாக்கிங் இன்செக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குளோரோபைரிபோஸ். சோஃபார் நம்ம பார்த்ததெல்லாம் தான் முக்கியமான இன்செக்டிசைட். An example for commonly used insecticide is, பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மற்றதும் முக்கியமானது. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் டிஸ்இன்ஃபெக்டன்ட்? கீழ்கண்டவற்றுள் கிருமிநாசினி மருந்து எது? பொதுவான கிருமிநாசினி மருந்தை தவிர்த்து ஆப்ஷனில் இருக்கக்கூடியதை மட்டும் பாருங்கள். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பி, டிடிடி. ஆப்ஷனில் உள்ள மற்றதை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். ஆப்ஷன் ஏல உள்ளது பொதுவாக ஏபிடிஎஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. உணவுப் பொருட்கள் கெடாமல் இருக்கக்கூடிய பண்பை ஆராய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருளாக இருக்குது. ஃபுட்டோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் எலிசா டெஸ்ட்லேயும் பயன்படுத்தப்படுது.
அடுத்து என்பிகே உரங்கள் வந்து போன பதிவிலே பார்த்தாச்சு, அதனால் தெரியும். அடுத்து சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பன் ரெஃப்ரிஜரண்ட்டாக பயன்படுது. வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் டிடிடி? டிடிடியின் வேதிப்பெயர் என்ன? டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். போன வீடியோவில் யூரியாவை தயாரித்தவர் ஹோலர் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் டிடிடியை தயாரித்தவர் பால் முல்லர் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவோம். அதே கேள்வியை வேறு ஒரு தேர்விலையும் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிடிடி இஸ். டிடிடி என்பதன் விரிவாக்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஸ்டெம் அண்ட் லீஃப் கட்டிங் இன்செக்ட் ஆர் கண்ட்ரோல்டு பை ஸ்ப்ரேயிங். தண்டு மற்றும் இலை வெட்டும் பூச்சிகள் பின்வரும் எதை தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி பி அண்ட் சி லிண்டென் அண்ட் மேலத்தியான். ஆப்ஷன் ஏல உள்ள குளோரோபைரிபோஸ். ஸ்பெல்லிங் மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் பொதுவாக இந்த 2 ஸ்பெல்லிங் தான் பயன்படுத்தப்படுது. இது மண்ணில் கலக்கப்பட்டு வேரை தாக்கக்கூடிய பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துது. இது போக சாப்சக்கிங் இன்செக்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெஸ்டிசைடு பற்றியும் முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். இந்த கேள்வி குரூப் 2 எக்ஸாமில் வந்து கேட்டது. ஒரு கூடுதல் தகவலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் பெஸ்டிசைடு முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லி பைரத்ரின்ஸ் அப்படின்னா என்னங்கிறது முன்னாடி வந்த கேள்விகள்லேயே பார்த்தாச்சு. அடுத்து செகண்ட் ஜெனரேஷன் பெஸ்டிசைடு ஆர்கனோபாஸ்பேட்ஸ், அதாவது கார்பன் அண்ட் பாஸ்பரஸ் சேர்ந்து இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள். அடுத்து தேர்ட் ஜெனரேஷன் பெஸ்டிசைடு மூன்றாம் தலைமுறை பூச்சிக்கொல்லி ஃபீரமோன்ஸ். அடுத்து 4ஆம் தலைமுறை பூச்சிக்கொல்லிகள் ஃபோர்த் ஜெனரேஷன் பெஸ்டிசைடு ஜூவினைல் ஹார்மோன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி 3412. குளோரினேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ். குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோகார்பன்கள் எதுவாக பயன்படுத்தப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் பி பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லிகள். பிஹெச்சியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. போன பதிவில் ஃபர்டிலைசருக்கு பார்த்த மாதிரி இந்த பதிவில் இன்செக்டிசைடு பற்றிய ஒரு கூடுதல் தகவல். இன்செக்டிசைட் ஆக்ட் 1968 ரெகுலேட் த இம்போர்ட், மேனுஃபேக்சர், சேல், டிரான்ஸ்போர்ட், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூஸ் ஆஃப் இன்செக்டிசைட் இன் இந்தியா. பூச்சி மருந்து இறக்குமதி, உற்பத்தி, விற்பனை, போக்குவரத்து, விநியோகம் மற்றும் பயன்பாடு பூச்சி மருந்து சட்டம் 1968 கீழ் முறைப்படுத்தப்பட்டுள்ளது. கார்போஃபூரான் இஸ் த எஃபெக்டிவ் நீமசைட் அண்ட் இன்செக்டிசைட் பிலாங் டு கார்பமேட் குரூப். கார்பமேட் வகையை சார்ந்த மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி மற்றும் நூற்புழு கொல்லி கார்போஃபூரான் ஆகும். விளை நிலங்களில் பொதுவாக விவசாயிகள் பயிர் சுழற்சி கிராப் ரொட்டேஷனில் வந்து ஈடுபடுவாங்க. ஒரே மாதிரியான உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு தடவை இது பயன்படுத்தினாங்கன்னா இன்னொரு தடவை வேறு ஒன்று தான் பயன்படுத்துவாங்க. அதுதான் மண்ணின் வளத்தை பெருமளவில் பாதிக்காமல் இருக்கும். அதுபோக நான் டார்கெட்டிங் ஆர்கானிசம்னு அழைக்கப்படக்கூடிய தாவரங்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய ரைசோபியம் பாக்டீரியா, நைட்ரிஃபையிங் பாக்டீரியாஸ், மண்புழுக்கள் போன்றவற்றை இது வந்து பாதிக்காமல் இருக்கணும். அதே மாதிரி வீடிசைடு ஆர் ஹெர்பிசைடு களைக்கொல்லிகள் களைகளை தவிர்த்து இருக்கக்கூடிய ஊடுபயிர்களை பாதிக்காமல் இருக்கணும். ஒரே மாதிரியான கெமிக்கல் காம்போசிஷன் கொண்ட இன்செக்டிசைடை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த பூச்சிகள் வந்து எவால்வ் ஆகி அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் மாற்றம் பெறும். லாங் டைம் யூசேஜில் மண் வளத்தை பாதிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளுக்கும் அரசாங்கம் தடையை கொண்டு வரலாம். இந்த இடத்துல தான் பயோ ஃபர்டிலைசர் அண்ட் பயோ பெஸ்டிசைடு உயிரி உரங்கள் மற்றும் உயிரி பூச்சிக்கொல்லிகள் முக்கியத்துவம் பெறுது. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். அடுத்த பதிவில் வந்து ஃபங்கிசைடு, வீடிசைடு அல்லது ஹெர்பிசைடு, களைக்கொல்லிகள், பூஞ்சை கொல்லிகள் போன்றவற்றை வந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.